நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானிய கடற்படை அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. தனது போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதற்கு பழிவாங்க அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலை தாக்கப் போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி இந்தியாவில் நடைபெற்ற கடற்படை பயிற்சிகளை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த ஈரானின் ஜெரஸ் டானா என்ற போர்க்கப்பலை அமெரிக்க டார்பிடோ ஏவுகணை மூலமாக தாக்கி மூழ்கடித்தது. இந்த தாக்குதலில் கப்பலில் இருந்த 87 மாலுமிகள் கொல்லப்பட்டனர். கடலில் தத்தளித்த எஞ்சிய வீரர்களை இலங்கை கடற்படையினர் மீட்டெடுத்தனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானிய கடற்படை தளபதி சஹாம் இரானி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை தங்களது ஏவுகணை வீச்சு எல்லைக்குள் வந்தவுடன் அதன் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். ஈரான் இதற்காக பல்வேறு வகையான கடலில் இருந்து கடல் இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த தயாராக உள்ளது. கொல்லப்பட்ட வீரர்களின் இரத்தத்திற்கு பழி வாங்குவதே இந்த தாக்குதலின் நோக்கம் என அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் அரேபிய கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது ஈரான் கடல் மீதான அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான தாக்குதலுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறது. அமெரிக்காவினுடைய நேரடி தாக்குதலும் அதற்கு பதிலடி கொடுக்க ஈரானின் இந்த துணிச்சலான எச்சரிக்கையும் சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதல் ஒரு முழு அளவிலான போராக மாறுமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது என்றும் குறிப்பிடலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் ஈரானிய ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல்கள் காரணமாக ஓமான் நாட்டினுடைய சலாலா துறைமுகத்திற்கு அருகே ஈரானிய கரையிலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பின்வாங்கியிருப்பதாக செயற்கைக்கோள் தரவுகள் தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த கப்பலில் இருந்து தினமும் 125க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தும் திறன் அமெரிக்காவிடம் உள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மார்ச் தொடக்கத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக மூடியுள்ளது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலில் ஏமன் நாட்டின் ஹூதி கிளர்ச்சியாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரேல் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அதேபோல லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மீது ஒரே நாளில் சுமார் 48 தாக்குதல்களை நடத்தப் போவதாக தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் துருக்கி, எகிப்து மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் பங்கேற்கும் 4 தரப்பு உச்சி மாநாடு நடைபெறுகிறது. அமெரிக்கா வழங்கிய 15 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கியம் பெறுகிறது. ஜெரஸ் டானா, இதில் இலங்கையினுடைய பங்கு. கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளுக்கு இலங்கை மனிதாபிமான அடிப்படையில் தொடர்ந்து உதவி வருகிறது. மேலும் மோதல் சூழலில் ஈரானிய கப்பல்களில் இலங்கை துறைமுகங்களில் தஞ்சம் கோருவது குறித்த ஆலோசனைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல்கள் தற்போதைய கள நிலவரத்தின் தீவிரத்தை உணர்த்துகிறது. இது குறித்து மேலதிக செய்திகள் உடனுக்குடன் தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது. இப்படியான ஒரு சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இந்த மோதல் போக்கு வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போராக மட்டும் நின்றுவிடாமல் ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்திற்கும் ஒரு பாரிய அச்சுறுத்தலாக மாறி நிற்கிறது என்றும் சொல்லலாம். இப்படியான ஒரு சூழலில் ஈரானின் ஜெரஸ் டானா போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதும் அதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை தாக்குவோம் என்று ஈரானின் வெளிப்படையான எச்சரிக்கையும் மத்திய கிழக்கில் ஒரு மீள முடியாத போர்ச்சூழலை உருவாக்கியுள்ளது. 87 மாலுமிகளின் உயிரிழப்பு என்பது ஈரானை பொறுத்தவரை ஒரு தேசிய அவமானமாகும். ஈடு செய்ய முடியாத இழப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகவே இரத்தத்திற்கு பழிவாங்குவோம் என்ற உணர்ச்சிகரமான முழக்கத்துடன் ஈரான் தனது ஏவுகணை படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. மறுபுறம் உலகின் அதிநவீன போர்க்கப்பலை கொண்டுள்ள அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்ட ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த போர் தீவிரமடைந்தால் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி பாதையான ஹார்மோஸ் நீரிணை முழுமையாக முடக்கப்படும் அபாயம் உள்ளது. இது உலகளாவிய எண்ணெய் வெளியேற்றத்திற்கும் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய கடும் பொருளாதார நெருக்கடிக்கும் நிச்சயம் வழிவகுக்கும். மேலும் இந்த போரில் ஏமன், லெபனான் போன்ற பிற நாடுகளின் ஆயுத குழுக்கள் தங்களை இணைத்துக் கொள்வது நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது. மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை போன்ற நாடுகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டாலும் ஒரு முழுகளவிலான போரை தடுப்பதற்கு பலதரப்பு சர்வதேச கூட்டு அவசியமாகிறது.
தற்போது நடைபெற்று வரும் தூதரக பேச்சுகள் தோல்வியடைந்தால் நவீன வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு பேரழிவை நோக்கி இந்த பிராந்தியம் தள்ளப்படும். எனவே ஈரானின் ஏவுகணை எல்லைக்குள் அமெரிக்க கப்பல்கள் நுழையும் ஒவ்வொரு நொடியும் உலக அமைதி என்பது ஒரு மெல்லிய நூலிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதே தற்போதைய நிதர்சனமான உண்மையாகும். இந்த நிலைமையில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்கா எங்கும் போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. எங்களுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு மன்னர் வேண்டாம் என்கின்ற கோஷத்தோடு அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த யுத்தம் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை சீரழித்து பலருடைய கனவுகளை குழி தோண்டி புதைத்த ஒன்றாக காணப்படுகிறது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகள், ஏன் வளைகுடாவினுடைய ஒட்டுமொத்த நாடுகளுடைய நிம்மதியையும் பறித்து வைத்திருக்கக்கூடிய இந்த போர், இதற்கு ஒரே காரணம் என பார்க்கப்படுபவர் டொனால்ட் ட்ரம்ப். ஆகவே அமெரிக்காவுக்குள் பல மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக. டொனால்ட் ட்ரம்பினுடைய எதிர்ப்பு கோஷம் அவர் பதவி இழக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதும், அவருக்கு எதிரான தங்களுடைய விரிவான முழுமையான எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை. ஆனால் மத்திய கிழக்கு போருக்கு காரணமானது டொனால்ட் ட்ரம்ப் என்பது அவர்களுடைய வாதம். குறிப்பாக சாதாரணமாக இருந்த ஒரு நாட்டின் மீது போரை தொடுத்து மிகப்பெரிய அழிவுகளையும் பொருளாதார சிக்கல்களையும் சுமைகளையும் ஏற்படுத்தியது அமெரிக்காதான் என்கின்றது அமெரிக்க மக்களுடைய வாதமாக இருக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். உண்மையில் உலக ஒழுங்கு என்பது பாதிக்கப்படுகிற போது உலகத்தினுடைய பொருளாதார சிக்கல் என்பது மிகப்பெரிய ஒரு இடியப்பு சிக்கலாக மாறி வருகிறது. உலகின் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய எரிபொருள் தேவைக்காக மிக பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. குறிப்பாக ஐரோப்பா போன்ற நாடுகளுடைய பொருளாதார சுமை என்பது அதிகரிக்கின்ற அதே நேரம் எரிபொருள் சிக்கனம், எரிபொருள் கட்டணம் என்று சொல்லி மிகப்பெரிய சிக்கல் ஒன்றுக்குள்ளே ஐரோப்பிய நாடுகள் சிக்கி இருக்கிறது. இந்த நிலையில் உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளுடைய மக்கள் கிளர்ச்சி செய்யலாம், அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுங்கள் என்று கூட கூறலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியாது. ஆனால் உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளினுடைய பொருளாதாரமும் மிக மோசமாக பாதிப்படைந்திருக்கிறது என்பது மாத்திரம் உண்மையாகும். இதற்கான முடிவு எப்படி இருக்கப் போகிறது, இந்த முடிவை ஏற்படுத்தப் போகின்றவர்கள் யார் என்கின்ற கேள்விகள் தான் இப்போது பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய தேவையின் அடிப்படையில் இது தொடர்பான தொடர்ச்சியான கவனங்கள் செலுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் உண்மையில் என்ன நடக்கிறது, உண்மையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, இப்படியான கேள்விகள் மிகப்பெரிய கேள்விகளாக உருமாறி காத்திருக்கிறது. எனவே உண்மையை தெரிந்து கொள்ள தொடர்ச்சியாக நீங்கள் இந்த தரவுகளை தேடிப்பெற வேண்டிய தேவை இருக்கிறது. என்றாலும் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். இந்த உலகத்தினுடைய அமைதி என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரத்த வெறி பிடித்த நாடுகள் தங்களுடைய இரத்த பசிக்காக பல நாடுகளுடைய மக்களை கொன்று குவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே இது எப்படி மாறப்போகிறது, எப்படியான எதிர்வினைவுகளை தரப்போகிறது என்பதிலே தான் இந்த உலகத்தினுடைய அமைதியும் நம்பிக்கையும் காத்திருக்கிறது.